கார்களின் சத்தம் மற்றும் வேகமான காலடி சத்தங்களுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பான நகரத்தெரு வாழ்க்கையால் துடிக்கிறது. அண்ணா முன்னோக்கிச் செல்கிறாள். அவளுடைய தொலைபேசியில் ஆழமாக மூழ்கியிருக்கிறாள். ஒவ்வொரு அடியிலும் அவள் வேகம் அதிகரிக்கிறது. பெண் அமைதியாக நடைபாதையில் அமர்ந்திருக்கிறான். அவனது அட்டை பலகை அவனது அவல நிலையை நினைவூட்டுகிறது. அண்ணா அவளுடைய பார்வையை தவிர்த்து அவள் அடியை விரைவுபடுத்துகிறான். பெண் ஒரு பூங்கா பெஞ்சில் தனியாக அமர்ந்திருக்கிறான். தன் துக்கத்தில் மூழ்கியிருக்கிறான். டாமி தன் அம்மா சாராவுடன் நெருங்குகிறான். அவனது அப்பாவி கண்கள் கவலையால் நிரம்பியுள்ளன. அம்மா, அவனுக்கு நம் சாண்ட்விச்களில் சிலவற்றை கொடுக்கலாமா? சாரா டாமியை பார்த்து பின்னர் பெண்ணை நோக்கி தன் பார்வையை திருப்புகிறான். தன்னார்வலர்கள் அரவணைப்பையும் உணவையும் வழங்குவதால் சமூக மையம் வாழ்க்கையால் துடிக்கிறது. ஆறுதலையும் தொடர்பையும் தேடுபவர்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்கிறது. அண்ணா அறையை ஆய்வு செய்கிறாள். கூட்டத்தில் ஒரு பழக்கமான முகத்தை அடையாளம் கண்டு கொண்டாள். அவளுடைய கண்கள் விரிந்தன. பெண்ணை நெருங்கி அண்ணா மனமார்ந்த நேர்மையுடன் கேட்கிறாள், நான் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியும்?